ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து டெய்லி விலாக் ஆஃப் குக்கிங் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு மினி விலாக் தான். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். சூடாக சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது என்னென்னா அவரைக்காய் பொரியல் செஞ்சு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் போட்டு புளிக்குழம்பு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாப்பா வந்து பாவக்காய் வந்து நம்ம பொரியல் பண்ணுறத விட குழம்பு வச்சோன்னு வைங்களேன் அல்டிமேட்டாக சாப்பிடுவா. அதனால் அவளுக்காகவே நான் குழம்பே வச்சு விட்டுறது. பாவக்காய் பொரியல் அவ்வளோ சாப்பிட மாட்டான். அடுத்து பாருங்க, வாழைக்காய் ஃப்ரை வச்சுருக்கேன். என்னங்க இது ஒரு காம்பினேஷன் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நான் நினச்சது ஒன்று ஆனால் செஞ்சது ஒன்று. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் வீட்டில் உள்ள ஆள் தான். என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். காலையில் நான் சமைச்சிட்டு இருக்கிறேன். பாவக்காய் வதக்கிட்டே வந்து நான் ஆனியன் இந்த பக்கம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து வாழைக்காய் எடுத்து வச்சு எல்லாமே அவியல் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கம் வச்சுருந்தேன். போய் மற்ற காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே டக்குன்னு பாருங்கள், தோலை சீவி இந்த மாதிரி சீவி வச்சுட்டாருங்க வட்ட வட்டமாக. இதை வச்சு நான் எப்படிங்க அவியல் செய்கிறது? பாவக்காய் குழம்புக்கும் அவியலுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதான் நம்ம ஒன்று நினச்சா நடக்கிறது ஒன்றா இருக்கும். அந்த கதையாக தான் இருக்குது இன்றைக்கி வீட்டில். அது இல்லாமல் இந்த மாதிரி சீச்சி வச்சுட்டு இதை எனக்கு இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை நீ செஞ்சு கொடுத்தாலே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன காம்பினேஷன்னே தெரியலங்க. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்ட்டு அதனால தான் இன்றைக்கி வாழைக்காய் வந்து காரம் கம்மியாக போட்டு அந்த புளிக்குழம்புக்கு ஏற்ற மாதிரி வந்து வாழைக்காய் ஃப்ரையும் பண்ணி விட்டுட்டேன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா? அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோசை தான், நார்மல் தோசை தான். தோசைக்கு இன்றைக்கி தொட்டுக்கிட தக்காளி சட்னி தான் வதக்கி அரைச்சிருக்கிறேன். மார்னிங் டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே அவருக்கு லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயா.